நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நம்ம மண்ணுக்கு வர்றார், நம்ம ஊருக்கு வர்றார். மக்கள் வந்து பிரதமரை பார்ப்ப தன்னுடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்பத்தினர் உறுப்பினர் மோடியின் குடும்பம் அப்படின்ட்டு மக்கள்லாம் அனைவரும் இங்கே ஒரு பேர் ஆதரவு கொடுக்க கொண்டு தயாராக கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் மக்களை பார்க்க வருவாங்க. திரு மோடி அவர்கள் மிக முக்கியமா வெள்ளம் வந்துச்சு வந்து பார்த்தாராமா? மிக்ஜாம் சென்னையில மிக்ஜாம் புயல் வந்துச்சு, 4 மாவட்டங்கள் மூழ்குச்சு. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. தூத்துக்குடி திருநெல்வேலியில பல உயிர்கள் போச்சு, பல வீடுகள் இடிஞ்சு போயிடுச்சு. 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு தலைவர் கொடுத்திருக்கிறார். ஒன்றிய அரசு கேட்கிறோம், எங்களுக்கு கொடுங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, அதுல இருந்து கொடுங்கன்னு கேட்டா இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல. ஆனா தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் பிரதமர் வருவார். இந்தியா முழுவதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு கடும் வெறுப்பும் எதிர்ப்பும் உருவாகி இருக்கின்றன. அதனால்தான் திரு மோடி அவர்கள் நிதானத்தை இழந்து என்ன பேசுகிறோம் என்பதை கூட அறியாமல் இன்றைக்கு பேசி திரிகிறார். எதுக்கு வந்து நின்றுருக்காரு அவரு? இப்போ ஒரு 6-7 தடவை வந்துட்டார், இன்னும் வரப்போறாரு, ஓயாம வருவாரு. இந்த ஓட்டை பறிக்கிறது உன்னை எதுக்கு இந்த நாட்டோட வச்சிருக்கான்னு நினைக்கிற? உன் வரிக்கு, அதுக்கப்புறம் உன் நிலத்தில் இருக்கிற வளத்துக்கு, அதுக்கப்புறம் இந்த ஓட்டுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.